ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த மத்தேயு 28 1 முதல் 10 வசனங்கள். பரிசுத்த மத்தேயு 28 1 முதல் 10 வசனங்கள். தியான வசனம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, சற்று நாம் அந்த உயிர்த்தெழுந்த நாளுக்கு முன்பாக உள்ள காட்சிகளை நம்முடைய மனதில் கொண்டு வருவோம். அந்த நடந்த சம்பவங்களை நாம் ஒழுங்காக பார்ப்போம் என்றால், பூமி அதிர்ச்சி, பெண்மணிகள் கல்லறைக்கு வந்து அவர்கள் சென்றது நிகழ்ச்சி, தூதருடைய செய்தி, பேதுருவும் யோவானும் கல்லறைக்கு வந்தது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு முதலாவது தரிசனமானது, ஸ்திரீகளுக்கு காணப்பட்டது, காவலாளரின் அறிவிப்பு, பேதுருவுக்கு காணப்பட்டது, எம்மாவுக்கு போகும் பாதையில் தரிசனம் அளித்தது. இவையெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை காண்பிக்கின்ற ஒரு அடையாளமாக இருக்கிறது அல்லவா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து வெளிப்படுவதற்காக அல்ல, இயேசு கல்லறையை விட்டார் என்பதை காண்பிக்கவே தூதன் கல்லை உருட்டினான் என்று 28ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது கற்றுக்கொள்ள முடியும். ஆம், கல்லறையிலிருந்து ஆண்டவரால் வெளிப்பட முடியும். ஆனால் அது அல்ல, இயேசு கல்லறையை விட்டு எழுந்தார் என்பதை காண்பிப்பதற்காகவே தூதன் கல்லை உருட்டினான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். கடந்த வாரத்திற்கு இல்லை என்றால் குருத்தோலை ஞாயிறிலிருந்து நாம் நாட்களை எண்ணி பார்ப்போம் என்றால் 6 நாட்களுக்கு பின்பாக பெரிய வெள்ளிக்கிழமை என்று சீஷர்கள் துக்கமாக இருந்தார்கள். ஏனென்றால் கொடிய மனிதர் இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொன்று விட்டார்கள். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையே, என்ன சம்பவிக்குமோ என்று சீஷர்கள் பயந்து ஒரு இடத்தில் சேர்ந்திருந்து அவரையே நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆம், அவர்கள் பூட்டப்பட்ட வீட்டிலே இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யூதர்களுக்கு பயந்தபடியினால் துக்கத்தோடு இனி யார் நமக்கு வந்து உதவி செய்வார்? இயேசு கிறிஸ்துவை கொன்று விட்டார்கள். அடுத்த சீட்டு யாருக்கு போடப்படுகிறதோ தெரியவில்லையே. நம் எல்லாரையும் அவர்கள் அடையாளம் கண்டவர்கள், நம்மை பற்றி நன்றாக தெரியும். ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவை கொன்றவர்கள் நம்மையும் கொல்லுவார்களே என்று யூதர்களுக்கு அவர்கள் பயந்தபடியினாலே அங்கே ஒரு அறையை பூட்டிக் கொண்டு அதிலே இருந்தார்கள் என்பதாக பரிசுத்த யோவான் சொல்லுகிறதை பார்க்கலாம். பரிசுத்த யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சாயங்கால வேளை, சாயங்காலம் என்றால் இருள் கவ்வ போகிற ஒரு நேரம். யாருமே இரவையும் இருளையும் விரும்புவது கிடையாது. என்ன நடக்குமோ, என்ன திகிலான காரியங்கள் வருமோ ஒன்றும் யோசிக்க முடியாது. ஆகையினாலே அந்த இரவு வேளையிலே, சாயங்கால வேளையிலே சீஷர்கள் பயத்தினாலே, யூதர்களுக்கு பயந்ததினால் கதவை பூட்டி கொண்டு உள்ளே இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, துக்கம், சஞ்சலம், பயம், வேதனை நிறைந்த நினைவுகள் இவைகளெல்லாம் அவர்களை வாட்டிக்கொண்டிருக்கின்றன. கொடிய மனிதர் இயேசுவை பிடித்து கொன்று விட்டார்கள். இப்பொழுது நமக்கு உதவி செய்வதற்கு, நமக்காக பேசுவதற்கு ஆள் இல்லை. என்ன சம்பவிக்குமோ, அடுத்து யாருக்கு என்ன நடக்குமோ என்று பயந்து அவர்கள் ஓரிடத்திலே கூடியிருந்தார்கள். அவரையே நினைத்து கொண்டிருந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலையில் மரியாளும் அவள் சிநேகிதரும் அமைதலாக நடந்து பட்டணத்தின் பெரிய வாசலை தாண்டி மலையடிவாரத்தை கடந்து தோட்டத்திற்கு வந்தார்கள். சீசர் கூட்டமானது பயந்து நடுங்கி வீட்டிற்குள்ளாக பூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தெய்வீக அன்பை உணர்ந்த சகோதரிகள், அவருடைய அன்பினாலே ஆட்கொள்ளப்பட்டவர்கள், அந்த அன்பின் நாதருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்ற நல்லெண்ணம், நற்கிரியை செய்வதற்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அங்கே கல்லறை தோட்டத்திற்கு நேராக செல்லுகின்றார்கள்.
அவர்கள் கல்லறைக்கு சமீபித்த போது அங்கே ஒரு ஆளை பார்க்கிறார்கள். சமீபத்தில் போக சற்று அவர்களுக்கு அச்சமாக இருந்தது. நின்றார்கள். அவர்கள் மெதுவாக நடந்து வந்தபோது அது ஒரு அந்நியன் என்று அறிந்தார்கள். பாறை மேல் இருந்தது ஒரு தேவதூதன் என்று அறிந்தபோது திகைத்தார்கள். தேவதூதன் பேசினான். பூரண அன்பு பயத்தை வெளியே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இந்த ஸ்திரீகள் ஆண்டவருக்காக கொண்டிருந்த அன்பினாலே பயமற்றவர்களாக கல்லறைக்கு செல்லுகிறார்கள். அவர்களுடைய பயமெல்லாம் யார் நமக்காக அந்த கல்லறையினுடைய கல்லை புரட்டி தள்ளுவார்கள் என்பது. அது அவசியமில்லாமல் போய்விட்டது. அவர்கள் புரட்ட வேண்டிய அவசியமில்லை. தேவதூதனை புரட்டி போட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். புரட்டி போட்டுவிட்டு அந்த பாறை மேல் தேவதூதன் இருந்து அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிறான். பேசினான். அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். தேவதூதன் என்ன செய்தி சொன்னான்? நீங்கள் பயப்படாதிருங்கள். கொலை செய்யப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். இயேசு இங்கே இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் அவ்விதம் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்று தூதன் அவர்களை பார்த்து கேட்கிறார். ஸ்திரீகள் அதை நம்பாமல் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். வந்து கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள் என்று தூதன் சொன்னான். அவர்கள் சமீபத்தில் வந்து குனிந்து கல்லறைக்குள் பார்த்தார்கள். கல்லறை வெற்று கல்லறையாக இருந்தது. மனதில் ஆச்சரியமும் சந்தோஷமும் உதயமாயிற்று. உங்கள் ஆண்டவரான இயேசு உங்களுக்கு ஒரு செய்தி தந்திருக்கிறார். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்ன செய்தியை அவன் அவர்களுக்கு சொன்னான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி இன்று உனக்கு சொல்லப்படுகிறது. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். நீ நானும் தூது சொல்லும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது தூது சொல்லும் ஸ்திரீகளாக இந்த பெண்மணிகள் செல்லுகிறார்கள். நமது சிநேகிதர்களிடம் சொல்ல வேண்டும், சீக்கிரமாய் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லி துரிதமாய் நடந்து போனார்கள். திடீரென்று யாரோ ஒருவர் வருவதைக் கண்டு அவர்கள் அந்த இடத்துல நிற்க வேண்டியதாயிற்று. வாழ்க என்னும் வாழ்த்துதல் கேட்டு எட்டி பார்த்தபோது ஆண்டவராகி இயேசு நிற்பதை கண்டார்கள். அவர்கள் ஓடிப்போய் அவரை நமஸ்கரித்தார்கள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, என் சகோதரர்களிடம் சொல்லுங்கள் என்றார். என் சகோதரத்திலே செல்லுங்கள், அவர்களுக்கு சொல்லுங்கள், நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லும்படி அவர்கள் துரிதமாய் நடந்து போனார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த செய்தி துரிதமாய் அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி, அவசரமான ஒரு செய்தி, ஆத்திரமான ஒரு செய்தி. ஜீவிக்கிறார், ஆண்டவர் ஜீவிக்கிறார். அந்த ஆண்டவர் என் உள்ளத்தில் ஜீவிக்கிறார். அவர் உன் உள்ளத்தில் ஜீவிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்வாயா என்று சொல்லி இந்த இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை கூறி அறிவிக்க ஆண்டவர் உன்னையும் என்னையும் இந்த நாளில் எண்ணிக்கொண்டிருக்கிறார். நீயும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? நம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக நாம் இருக்கிறோமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சிகளாக என்னுடைய ஜீவியம் காணப்படுகிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் கல்லறையில் இல்லை, உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் கல்லறையில் இல்லை, என் இதயத்தில் இருக்கிறார். அவர் கல்லறையில் இல்லை, என் இதயத்தில் இருக்கிறார், என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறார். நான் அவருடைய சாட்சி. நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்களேன். என் வாழ்க்கையை அவ்விதமாய் கூற முடியுமா? ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, தேவரீர் உயிர்த்தெழுந்து எங்களுக்கு உயிர்த்தெழுதலை நம்பிக்கை கொடுத்திருக்கிறபடினாலுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கல்லறையில் இல்லை, எங்களுடைய உள்ளத்தில் நீர் இருக்க விரும்புகிறீர். எங்களுடைய இருதயத்தை தட்டி கொண்டிருக்கிறீர். எங்களுடைய இருதயத்தை கொடுத்தவர்களாக இவ்விதமாய் தேவனை அறிந்திராத, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அறிந்திராத மக்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்ற ஒரு ஊழியர்களாக, தூது சொல்லுகிறவர்களாய் காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பலவீனமான பாண்டங்கள் எங்களை பலப்படுத்தும், வழி நடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.